ஹாய் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இப்போ அடுத்து என்ன, ஃபஸ்ட்டு நான் வந்து அவரை செடியை காட்டியிருப்பேன் உங்கள்கிட்ட. இப்போ என்னென்னா, எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு டவுட் இருக்குங்க. அது எனக்கு யாராவது தயவு செஞ்சு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து செவ்வாழை இருக்குது. அது வந்து சின்ன சின்ன ரொம்ப சின்னதாக காய் காய்க்குது. கொலையும் சின்னதாக இருக்குது, காயும் வந்து குட்டி 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 குட்டியாக இவ்வளோ இவ்வளோ நீட்டு தான் இருக்குது. செவ்வாழை வந்து எவ்வளோ பெருசு இருக்கும், செவ்வாழை எவ்வளோ பெருசு இருக்கும். ஆனால் இது இத்தினூண்டு தான் இருக்குது. இதுக்கு கமெண்ட்டில் யாருன்னா சொல்லுங்கள். இதுக்கு வேறு எதனா மருந்தோ இல்லை இயற்கை உரமோ எதாக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இந்த பூ எடுத்திருக்கு. பூ தெரியுதா? எனக்கு இது இங்கே பேலன்ஸ் பண்ண முடியல. பூ தெரியுதா பாருங்கள், இங்கே பாருங்கள், பூ எடுத்திருக்கா. பூ எடுத்திருக்கு, ஆனால் குட்டியாக எடுத்திருக்கு. அதை குட்டி குட்டி குட்டியாக இருக்குது. எனக்கு யாருன்னா கமெண்ட்டில் சொல்லுங்களேன். இங்கே பாருங்கள், ஒரு செவ்வாழை வந்து ஒரு செவ்வாழையோடைய தார் வந்து எவ்வளோ பெருசு இருக்கும், ஒரு பழம் எவ்வளோ பெருசு இருக்கும். ஆனால் இது ரொம்ப குட்டியாக இருக்குது. அது எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதனா ஒரு சஜஷன் இருக்கான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், ரொம்ப குட்டியாக இருக்குது. அது காயே பெருக்க மாட்டேங்குது. காய் பெருக்கிறதுக்கு எதனா ஒரு டிப்ஸு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல். ஐயோ, இறங்க முடியல. மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி தாங்க எனக்கு இன்னொரு விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா, தென்னை மரம் இருக்குது. தென்னை மரத்தில் வந்து தென்னங்காயும் வந்து சின்ன சின்னதாக தான் காயுது. தென்னை மரம் தெரியுதுங்களா? பாருங்கள், காய் வந்து ரொம்ப சின்ன 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 சின்னதாக இருக்குது. பாருங்கள், எனக்கு இதுக்கும் ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள். தேங்காய் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அந்த தேங்காய் வந்து பெருசாகவே மாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். வாழை மரத்துக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். செவ்வாழைக்கும் எதனா டிப்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கு அந்த சஜஷன் சொல்லுங்கள். தென்னை மரத்துக்கும் வாழை மரத்துக்கும் ஒரு நல்ல ஒரு கமெண்ட்டில் நல்ல ஒரு முடிவு சொல்லுங்கள். நான் அது ட்ரை பண்ணுறேன். காய் நல்லா பெருசாகட்டும், நான் ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.